அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3 நம்ம படித்தோம் இல்லையா? புலி தங்கிய குகை, எழுதியவர் காவற்பெண்டு, பாஞ்சை வளம், எழுதியவர் வானமாமலை. 2 செய்யுள் படித்தோம் இல்லையா? இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற கேள்வி பதில்கள். நான் கேள்வி படிக்க படிக்க உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் வரவில்லை என்றால் நான் இதில் பதில் சொல்லும் பொழுது கவனிச்சுக்கோங்க. திரும்பவும் இதில் முதல் கேள்வியிலிருந்து நீங்கள் பயிற்சி செஞ்சு பாருங்கள், சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். முதல் கேள்வி, யாண்டு பொருள் கூறுக. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, எங்கே. இரண்டாவது கேள்வி பாருங்க, கல் அலை பொருள் கூறுக. இதற்கான பதில் ஆப்ஷன் பி, கற்குகை. மூன்றாவது கேள்வி பாருங்க, கல் அலை பிரித்தெழுதுக. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, கல் கூட்டல் அலை. நாலாவது கேள்வி பாருங்க, கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாய் யார்? இதற்கான பதில் ஆப்ஷன் சி, காவற்பெண்டு. அஞ்சாவது கேள்வி பாருங்க, 8 தொகை நூல்களுள் ஒன்று. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. புறநானூறு தான் தமிழ் கருவூலமாகவும் விளங்குகிறது அப்படின்னு படித்தோம் இல்லையா? பண்டைய தமிழர்களுடைய நாகரிகம், பண்பாடு, வாழ்க்கை முறை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் தமிழ் கருவூலமாக விளங்கும் நூல் புறநானூறு. புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று, சரிங்களா? ஆறாவது கேள்வி பாருங்க, பாஞ்சை வளம் யாருடைய வரலாறை கூறும் நூல்? இதற்கான பதில் ஆப்ஷன் டி, கட்டபொம்மன். பாஞ்சாலங்குறிச்சினாலே நமக்கு யார் ஞாபகம் வருவார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் ஞாபகம் வருவார், சரிங்களா? ஏழாவது கேள்வி பாருங்க, வாரணம் பொருள் கூறுக. இதற்கான பதில் ஆப்ஷன் சி, யானை, சரிங்களா? எட்டாவது கேள்வி பாருங்க, பரி பொருள் கூறுக. இதற்கான பதில் ஆப்ஷன் பி, குதிரை. ஒன்பதாவது கேள்வி பாருங்க, கமுகு பொருள் கூறுக. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, பாக்கு. பத்தாவது கேள்வி பாருங்க, தோரண மேடை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் சி, தோரணம் கூட்டல் மேடை. 11வது கேள்வி, வாசல் கூட்டல் அலங்காரம் சேர்த்தெழுதுக. இதற்கான பதில் ஆப்ஷன் சி, வாசல் அலங்காரம். 12வது கேள்வி, பூட்டும் கதவுகள் பிரித்தெழுதுக. இதற்கான பதில் ஆப்ஷன் பி, பூட்டும் கூட்டல் கதவுகள். 13வது கேள்வி, சிங்காரம் பொருள் கூறுக. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, அழகு. 14வது கேள்வி பாருங்க, சிற்றில் பொருள் கூறுக. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, சிறு வீடு. அவ்வளோதாங்க, நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.